எங்க அப்பா கிட்ட நான் அப்படி பேசிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் வீச்சு தான். எனக்கு எப்பவுமே ஒன்று நடக்கும், என்னன்னா ரோல் கேமரா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிளாங்க் ஆகிடும். ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்றது வந்துட்டு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான பர்சியூட் தான் இது எல்லாமே. இது நம்ம இந்த கிராஃப்டில் நம்ம சில விஷயம் கற்றுக்கிட்டாலும், இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிட்டாலும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு தான். டைமே அவரே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு எனிபடி எல்ஸ். டெஃபினெட்லி லைக் வாட் அதர்வா செட், see I think especially today sometimes நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலாக போகும்போது we lose the audience. நீங்கள் அப்பா கூட பேச அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி? ஏன்னா அப்படியே பாசிட்டிவாக இருந்திருக்க போது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி திட்டிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு. எங்கள் அப்பா கிட்ட நான் அப்படி பேசிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் வீச்சு தான். என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு டீன்ஸில் இருக்கும்போது நம்ம பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் எனக்கு எப்பவுமே ஒன்று நடக்கும், என்னன்னா ரோல் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிளாங்க் ஆகிடும், என்ன பண்ண போகிறேங்கிறதே தெரியாது. ஸோ அந்த ஆக்ஷன் சொல்கிறாங்கல்ல, ஸ்பிளிட் செகண்ட், அப்போ தான் வந்துட்டு எவ்ரி திங் கம்ஸ் பேக் டு யூ அண்ட் வந்துட்டு ஒரு பர்ஃபார்ம். நான் சொல்கிறது வெறும் இன்டென்ஸ் சீன்ஸ். இது எல்லா சீன்லையும் நடக்குமா அப்படின்னா எல்லாத்தையும் நடக்காது. ஓகே, ஒரு இன்டென்ஸ் சீன் பர்ஃபார்ம் பண்ணும்போது வரும். ஸோ அந்த பாயிண்ட்டில் நான் வந்து பாட்டிலை கையில் வச்சுருந்தேன். ஸோ எனக்கும் தெரியல பாட்டிலை தூக்கி போட்டு தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஆன் ஆக்ஷன் ஐ த்ரூ த பாட்டில் அண்ட் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். அண்ட் அழகர் பெருமாள் சரும் இருந்தார், அவரும் வந்துட்டு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் அவரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவரும் இம்ப்ரூவைஸ் பண்ணார். ஐ திங்க் இட் வாஸ் ஒன் சச் சீன் தட் ரெண்டு பேரும் வந்துட்டு வி ஃபெல்ட் இட். அது வந்து ஹார்ட்லேருந்து வந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் சார் டைலாக்ஸ் பார்க்கும்போது நீங்கள் கூட சொல்கிறீங்க ஐ வாஸ் அ சோல்ஜர் அப்படின்னு சொல்லி. இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோவா பேச மாட்டார். இஸ் மோர் அப்சர்வன்ட், கொஞ்சம் கால்குலேட்டிவ் பிளானிங் டைப் ஆஃப் கேரக்டர் அவர். ஆனால் பேசுகிற ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பேசும்போது அது கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஸோ இது கேரக்டரோட பேக் ஸ்டோரி, அவன் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி, ஒரு சோல்ஜர்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால ஹி லீவ்ஸ் தட் அண்ட் கம்ஸ். அது படத்துலேயே வந்து அது படத்தில் அது இது சொல்கிறத விட படத்தில் பார்க்கும்போது இன்னும் ஆர்கானிக்காக பெட்டராக அன்ஃபோல்ட் ஆகும். அண்ட் சார் அதர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு பக்கம் வந்து கூட சாரோட வரக்கூடிய 2-3 பேர் வந்து இருக்காங்க. ஒரு போலீஸ் ரோலும் ஒருத்தர் வந்து கூட பண்ணியிருக்காரு. அண்ட் அழகம் பெருமாள் சார் மாதிரி நல்ல காம்பினேஷனும் இருக்குது. அவங்கள பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஷாரா சார் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஷாரா சார் வந்துட்டு அதாவது அவர் என்னை விட பெட்டர் பொசிஷனில் இருக்கிறதுனால அவரை பற்றி நான் சொல்லி அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. பட் த ஒன் பர்சன் தட் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் ஆர் டாட் மீ அ லாட் இந்த ஃபில்ம் வந்துட்டு தோஃபிக்னு ஒரு பையன் பண்ணியிருப்பான். அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் அந்த ஃபில்மை. அவனுக்கு ஃபில்ம்ஸே ஃபஸ்ட் டைம். இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவர். இவர் கூட நான் வந்துட்டு பெயரப் பண்ணது எதுக்கு அப்படின்னா, சரி ஒரு வேளை வந்துட்டு அவனால் சரியா பண்ண முடியலன்னா சார் பேலன்ஸ் பண்ணுவார்ன்றதுனால தான் வந்து சார் கூட பெயரப் பண்ணேன் அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணும்போது. அவன் ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷாட் பண்ணது வந்துட்டு அது என் மைண்டில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதை அவன் எக்ஸாக்ரேட் பண்ணுறான். அதனால் ஒரு செகண்ட் வந்து எல்லாருமே சைலண்டாக இருக்கும். அதை வந்துட்டு அது நல்லா தான் இருக்கும். வாட் இஸ் டூயிங் இஸ் எக்ஸாக்ரேட்டிங் அ பிட், பட் தென் இட் இஸ் ஆடிங் டு தட் ட்ராமா. தென் ஐ ரியலைஸ் தட் யூ நோ ஓகே திஸ் கேன் பி கேரிட் அவுட் த்ரூ த ஃபில்ம்னா அது அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருப்பான் படம் முழுக்க. அழகன் பெருமாள் சார் வந்துட்டு ஐ மீன் இஸ் எ வெல் நோன் பர்சன். லக்ஷ்மி பிரியா மேம் பண்ணியிருக்காங்க. போஸ் வெங்கட் சார் பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட் சாருக்கு வந்துட்டு நான் கேரக்டர்லாம் கூட சொல்லலை சார். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். லக்ஷ்மி பிரியா மேமும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கேஸ்ட் லவன்யா மேம் வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருந்தாங்க தெலுங்குல. அவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு சின்ஸ் அவங்க நார்த்லேருந்து வந்ததுனால தெலுங்குமே அவங்களுக்கு வந்துட்டு வராதனால பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவங்க அது வந்து தடவாடவே மாட்டாங்க. கேமராமேன் சக்தி சரவணன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேன். நான் ஃபஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு ஒரு மென்டராகவும் இல்லைனா இது இப்படி பண்ணாத கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அண்ட் மாதிரி ஒரு ஏதாவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ப்ரொடியூசரை கேட்குறத விட்டு இவருக்கு கேட்கும்போது இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ப்ரொடியூசர் அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகர் சார் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஃபில்ம் பார்த்துட்டு. அண்ட் எடிட்டிங் கலை பண்ணார். He does Amaran now. He did Amaran. And sir, இது வந்து இப்போ தெலுங்குலயும் வரப்போகுது இல்லையா? What is this one factor that is going to connect with the audience across Telugu and other languages? ஏன்னா பேசிக்காக இது தமிழில் பண்ணப்பட்ட படம். பட் இது எப்படி மற்றவங்களும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்லி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கான ஒரு படம் நல்லா இருக்குன்னா பீட் எனி லாங்குவேஜ். லைக் ரீசென்ட்லி ஒரு மராட்டி படம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே பார்க்க. லைக் அஸ்வின் சொன்னார் இல்லைங்களா, எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி. தட் பேக் ஸ்டோரி வந்துட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிலிம். ஒரு நார்மல் பர்சன் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் ஆக்ஷன் இதெல்லாம் இமோஷனல் சீக்வன்சஸ் விட்டுருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரா சார் மற்றவங்களாம் தௌஃபிக் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். அண்ட் அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக தான் தோணும். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்க லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. பட் பியாண்ட் தட் வந்துட்டு இட் பிகம்ஸ் அ த்ரில்லர், எட்ஜ் ஆஃப் த சீ த்ரில்லராக மாறிடும்.
ஸோ அந்த ஃபேக்டர் வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் வில் கனெக்ட் வித் எவ்ரி Definitely, like what Atharva said, see, I think especially today, sometimes நம்ம ரொம்ப intellectual போகும்போது we lose the audience, right? I think emotions, இந்த படத்தோட emotions, core emotions of two people, ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெயின் வந்து these are very common, like parking, movies like Parking, right? ஏன்னா you like the characters, you empathize with both characters, but you see that there is ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி. So the fact that that drives, and then there's a good action element in the film. ஏன்னா again, action is something that is universal. அதனால அது கண்டிப்பாக அது தெலுங்குலேயும் இட் வில் கிராஸ் ஓவர்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஆர்ஆர், ஐ மீன் ஜஸ்டின் வந்து ராதேஷாம் பண்ணியிருக்காரு. there's a complete, and Lavanya has acted as well, and she's a very familiar face in Telugu. ஸோ டெஃபினட்டாக தெலுங்கு ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருப்பாங்க, அவங்களில் வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சு டே உன மாதிரி தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவனும் உன மாதிரி தான்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வந்துட்டு அந்த ஃபிலிமில் இருக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், தமிழில் இருக்கட்டும் தெலுங்குல இருக்கட்டும், யூ வில் ஹேவ் அ கான்ட்ராடிக்டிங் வியூ வித் ஃபாதர். அப்பா கூட வந்து எப்பவுமே சண்டை இருந்துகிட்டே இருக்கும், படம் முழுக்க அந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கும், அப்பாவுக்கும் பையனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது மாதிரி வந்துட்டு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்க பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லைனா நம்ம கேரக்டர் தாண்டி ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது இந்த ஜேர்னிலேருந்து ஒருத்தன் அந்த கேரக்டருக்கு வரும்போது ஆடியன்ஸும் வந்துட்டு அந்த ஜேர்னிலேருந்து ஓகே நம்மள மாதிரி ஒருத்தன் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். சார் சொன்ன மாதிரி 30th minute வந்துட்டு ஹீ சால்விங் எ பசில். ஆக்சுவலி அந்த பசில் வந்து சால்வ் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு ஜோக்குக்கு வந்துட்டு எல்லாரும் சிரிக்காமல் போகலாம், ஒருத்தன் வந்து கேட்காம கூட போகலாம். ஆனால் இதே அவங்ககிட்ட வந்து ஒரு விடிக்கதை மாதிரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா அவங்க இன்வால்வ் ஆவாங்க, அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. இட்ஸ் த சேம் வித் ஃபில்ம். 30th minute நீங்கள் வந்துட்டு யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் அ பசில். ஆஃப்டர் தட் இல்லை டனல் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத 3 people உங்களோட ஓன் வேர்ட்ஸ். இப்போ நான் சொன்ன அதே எக்ஸ்பீரியன்ஸாக சரி, எனி ஃபில்ம் நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்து பார்ப்போம். சரி, நீங்கள் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வைக்கலாம். நான் அந்த ஃபிலிம் போடுறது என்ன என்டர்டெயின் பண்ணுவாங்களான்றதுக்காக தான். எந்த ஃபேக்டர்ஸ் என்ன என்டர்டெயின் பண்ணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி பசில்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணும், நிறைய பீப்புளை பசில் என்டர்டெயின் பண்ணும், ஒரு ஃபன்னு வந்து என்டர்டெயின் பண்ணும். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இது இருக்கிறதுனால வாட் எவர் என்டர்டெயின்மெண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ வில் டெஃபினெட்லி கெட் அவுட் ஆஃப் இட். அது எந்த அளவுக்குன்றது வந்துட்டு என்னோட ஒர்க் வந்து அவங்க ரிசீவ் பண்ணது பொறுத்து தான் இருக்குமே தவிர அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு அதில் இருக்குது. தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் தான். ஸோ there's no age limit as to இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும். ஸோ we decided this film இதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு we felt very strongly that இது ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும், எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஐ திங்க் இல் பி ஒன் சச் ஃபிலிம் தட் எல்லாருமே வந்துட்டு வித் யோர் ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இல் பி அ வெரி குட் ஃபிலிம். எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ ரெஸ்ட் ஐ லீவ் இட் டு தி ஆடியன்ஸ். ஸோ 12th ரிலீஸ் ஆகுது, மறக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் பிகாஸ் எஸ்பெஷலி அதர்வாஸ் போர்ஷன் இஸ் வெரி மச் அபவுட் ஒரு ஃபேமிலி யூனிட் அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டரோட யூனோ அப்ரிங்கிங் அண்ட் அவரோட டிசையர்ஸ், லவ், ஆல் தட். ஸோ definitely I think the strength of the film வந்து இதோட இந்த படத்தோட கேரக்டர்ஸ், whether it is the hero, whether it is the villain, whether it is the friends who are helping, அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த சின்ன சின்ன ஒரு ட்ரை ஹியூமர் ஷாரா அது வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் காட் லைக் அன் ஓவரால் பேக்கேஜ். அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் ஒரு கிளீஷேயாக விஷயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் தட். ஸோ and again it's got like some nice action sequences and thrills and the vidukadayo and the what next, who, what, why and the vishayangal irukku ya. So I think people will enjoy seeing it in the theatre. Great, sir. So thank you so much for your time. It was wonderful and I hope the movie becomes a huge success to many more years and many more movies. Thank you so much. Thank you so much, sir.